வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். ஐடி ஊழியர்களுக்கு இனி தினமும் 14 மணி நேர வேலை கட்டாயம் என்று கூறப்படுகிறது. பெங்களூர் உட்பட கர்நாடகாவில் செயல்பட்டு வரும் ஐடி நிறுவனங்களின் பணியாளர்களின் தினசரி வேலை நேரத்தை 12+2 என்று 14 மணி நேரமாக அதிகரிக்க வேண்டும் என்று கர்நாடக ஐடி நிறுவனங்கள் சார்பில் அம்மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஐடி ஊழியர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் சிலிகான் வேலி என்று கர்நாடக தலைநகர் பெங்களூர் அழைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் அங்கு ஐடி நிறுவனங்கள் ஏராளமாக உள்ளன. இன்போசிஸ், HCL, விப்ரோ, ஆக்சிசென்சர், டிசிஎஸ் உட்பட ஏராளமான நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்களில் கர்நாடகா மட்டுமின்றி தமிழ்நாடு உட்பட நம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில்தான் தற்போது பெங்களூர் உட்பட கர்நாடகாவில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது கர்நாடகாவில் செயல்பட்டு வரும் ஐடி நிறுவனங்களில் பணியாளர்களின் தினசரி வேலை நேரத்தை 12 மணி நேரத்திலிருந்து 12+2 என்று மொத்தம் 14 மணி நேரம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரை என்பது கர்நாடகாவில் செயல்பட்டு வரும் ஐடி நிறுவனங்கள் சார்பில் அரசுக்கு சென்றுள்ளது. மேலும் அந்த பரிந்துரையில் கர்நாடகாவில் 14 மணி நேர பணி நேரத்தை அமல்படுத்தும் வகையில் கர்நாடக கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் 1961 திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று இந்த சட்ட திருத்தத்தின்படி 12+2 என்ற 14 மணி நேர பணி நேரம் அமல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 12 மணி நேரம் என்பது வழக்கமான பணியாகவும் மீதமுள்ள 2 மணி நேரம் என்பது கூடுதல் பணி நேரத்தையும் குறிக்கும். இதன் மூலம் தற்போது ஐடி ஊழியர்களின் பணி நேரம் 12 மணி நேரமாக உள்ள நிலையில் அதனை 14 மணி நேரமாக வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று ஐடி நிறுவனங்களின் இந்த பரிந்துரையை அரசு ஏற்கும் பட்சத்தில் அது ஐடி ஊழியர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தும் என்றும், அதாவது தினமும் அவர்களுக்கு கூடுதலாக 2 மணி நேரம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் செலவிடும் நேரம் என்பது சுருங்கும் என்றும், இதனால் இந்த பரிந்துரைக்கு ஐடி ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு இந்த பரிந்துரையை அரசு ஏற்கக்கூடாது என ஐடி ஊழியர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.